மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல தாத்தா, பாட்டி, விஜய், சித்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து விஜய் சித்தி கிட்ட, "நீ எல்லாம் அவன நினைச்சு வருத்தப்படாதம்மா. அவன் அந்த பசுபதி பேச்ச கேட்டுட்டு தான் மேலயே பழிய போட்டுட்டு உள்ள இருக்கிறான். அவன் உன்ன பத்தி யோசிக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும்மா அவன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க? நீ இங்க இருந்துக்கோம்மா. இங்க எத்தன நாள்னாலும் இங்க இருந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தி அமைதியா இருக்காங்க. விஜய்க்கு அப்போ ஒரு கால் வருது. கால்ல ஐயப்பன் பேசுறாங்க. "சார் நீங்க வந்து நியூஸ்லாம் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு ஐயப்பன்? என்ன நியூஸ்ல இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "அந்த வெண்ணிலா பொண்ணு சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களா சார்? அதுவும் நீங்க தான் லவ் பண்ணி ஏமாத்துனால தான் சூசைட் பண்ணதா நியூஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க ஐயப்பன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. விஜய், "ஆமா சார். அப்படிதான் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே விஜய் உடனே, "ஓ சரி ஃபோன் எடுத்து பார்ப்போம்னு" சொல்லிட்டு ஃபோன எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. வெண்ணிலா மாமா வந்து விஜய் மேல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. விஜய் தான் வந்து காரணம் வெண்ணிலா சூசைட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. "என்னாச்சு விஜய்? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "தாத்தா இங்க பாருங்களேன், அந்த வெண்ணிலா சூசைட் பண்ணியிருக்கா. அதுக்கு காரணம் நான் தான். நான் லவ் பண்ணி ஏமாத்துனதுனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு" சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன விஜய் என்ன சொல்ற? அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளா? அதுவும் இல்லாம அதுவும் உன்ன இப்படி பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அவ வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து தாத்தா சொல்றாங்க. உடனே பாட்டி, "என்ன விஜய் உனக்கு அடுத்தடுத்து பிரச்சனையா வருது? எப்ப அந்த வெண்ணிலா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாளோ, அப்ப இருந்து உன்ன சுத்தி பிரச்சனையா தான் விஜய் வந்துகிட்டே இருக்குது. அந்த வெண்ணிலாவும் காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க கூடாது. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நெனச்சேன். இப்பதான் அந்த பொண்ணுகிட்ட இருக்க குணம்லாம் ஒவ்வொன்னும் வெளில வந்துகிட்டே இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த காவேரி இங்க வந்திருந்தானா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காது. காவேரி வேற அவங்க அம்மா வீட்ல உட்காந்துருக்கிறதுனால தான் இவ்ளோ பிரச்சனை ஆகுதுன்ட்டு பாட்டி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சித்தி, "என்ன விஜய்? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு நெனச்சேன். அடுத்து ஒரு பிரச்சனையா விஜய்?" அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. வெண்ணிலாவ நினைச்சு ஏற்கனவே எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு தாத்தா. இப்ப இவ்வளவு பெரிய காரியம் பண்ணி என்ன வந்து வருத்தப்படுற மாரி பண்ணிட்டாளே தாத்தா. அதுவும் இல்லாம நான் வெண்ணிலா மாமாவ போய் பார்த்து பேசணும்னு நினைச்சேன். அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா இப்படி ஒரு காரியம் அவர் எப்படி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வருத்தப்படுறாங்க. சரிப்பா நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இப்ப நிலைமை என்ன இருக்கு? அந்த வெண்ணிலா பொண்ணு என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணு கண் திறந்தா தான் வந்து உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பி போறாங்க. எதுக்கும் வக்கீலுக்கு கால் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட நீங்க கிளம்பி இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க காவேரி வீட்ல டிவி எதுவும் போடக்கூடாதுன்னு குமரன் அம்மா சொன்னதுனால டிவி இங்க போடாதனால என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரியல. காவேரி எப்பவும் போல கிளம்பிட்டு, "அம்மா நான் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வரேன்ம்மா" அப்படிங்கிறாங்க. "ஏய் நில்லுடி, நீ எக்ஸிபிஷனுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். நேத்து நைட்டு ஃபுல்லா நீ வீட்டுக்கு வராதனால நான் பதட்டத்தோடயே தூங்காம உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்க முடியாது. நீ வந்து இங்கேயே இரு. இல்லன்னா நான் உன் கூட வரேன்" அப்படிங்கிறாங்க. "நீ எதுக்கும்மா அங்க வந்துக்கிட்டு? நானே போயிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. "நீ எக்ஸிபிஷனுக்கு தான் போயிட்டு வரியா? வேற எங்கேயும் போயிட்டு வரியா? என்னையும் வர வேண்டாம்னு சொல்ற? இல்லன்னா இப்ப கிளம்பு. நம்ம வக்கீல பார்க்க போலாம். அந்த பையன நீ விவாகரத்து பண்ணு" அப்படிங்கிறாங்க. "விவாகரத்தா? என்ன சொல்றீங்க?" அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே "அப்படியெல்லாம் என்னால விஜய் வந்து விவாகரத்தெல்லாம் பண்ண முடியாதும்மா. எனக்கு இருந்தாலும் விஜய் தான் எனக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்" அப்படி சொல்றாங்க காவேரி. இந்த நேரத்துல கரெக்ட்டா ஹவுஸ் ஓனர் வந்து வர்றாங்க. வந்துட்டு பங்கஜம் மாமி வந்துட்டு வீட்ல வந்துட்டு, "என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா படலையே! நியூஸ்லாம் பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன மாமி நியூஸ்லாம் பார்க்கல. நியூஸ பார்த்து இங்க ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இருக்கா. அவ மனசு வருத்தப்பட்டுட்டே இருக்கா. இங்க என்ன பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னாகுமோ? அந்த பொண்ணு எப்படிலாம் குழந்தைய பெத்தெடுப்பாளோ? அப்படின்னு 1008 மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நியூஸ பார்க்கலையான்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு குமரன் அம்மா வந்து மாமி கிட்ட சொல்றாங்க. "நியூஸ்ல அந்த வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு இங்க வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளாம். விஜய் தான் அதுக்கு காரணம்னு சொல்லி நியூஸ்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்றாங்க. உடனே காவேரி ஷாக் ஆகுறாங்க. "என்னாச்சு? ஏன் இப்படிலாம் சொல்றாங்க?" அதுவும் இல்லாம அது எப்படி அந்த பொண்ணு எனக்கு என்னமோ சூசைட் பண்ற அளவுக்கு போவான்னு எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளயே நினைக்கிறாங்க. சாரதா, "இங்க பாருடி, நீ இனிமேலும் வெளியில போக வேண்டாம். அப்படி போனேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு தான் அலைய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அம்மா எனக்கு விஜய் தாம்மா முக்கியம். விஜய் கூட தான் நானு வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்த்தீங்கன்னா உங்கள மீறி நான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கா பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. குமரன் அம்மா, அவன் தான் முக்கியம்னு சொன்னா விட்டுருவேன்னு சொன்னேன்ல, இப்ப என்ன மாத்தி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கேட்கறாங்க. உடனே மாமி, "இங்க பிரச்சனை நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க சீக்கிரமா வீட்ட காலி பண்ணா தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். நீங்க காலி பண்ணிடுங்க பேசாம" அப்படிங்கிறாங்க. "மாமி அந்த பையனுக்கு பிரச்சனைனா நாங்க எதுக்கு மாமி காலி பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. அதுவும் இல்லாம விஜய் மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கிறத நினைச்சு குமரன் வருத்தப்படுறாங்க. சரி சாரதா கிட்ட, "வழி விடுங்கம்மா, நான் இப்ப விஜய பார்க்க போணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில கிளம்புறாங்க. கிளம்பிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் ஃபோன எடுக்கவே இல்ல. அந்த நேரத்துல ஐயப்பன் கரெக்ட்டா காவேரிக்கு கால் பண்ணி, "மேடம் நீங்க நியூஸ் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
ஐயப்பன் இப்பதான் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மேடம். அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சாம். அதனால சார் தான் காரணம்னு சொல்லி வேற நியூஸ்ல சொன்னாங்க. சார் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்றாங்க. ஆமா நானும் ஃபோன் பண்ணேன். அவரு எடுக்கவே இல்ல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட சொல்றாங்க. சரிங்க மேடம். எதா இருந்தா சொல்லுங்க மேடம். நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஃபோன வச்சுர்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க காவேரியும். உடனே காவேரி விஜய் ஃபோன் எடுக்கவே இல்ல. விஜய் ஒருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்களா? எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே! விஜய்க்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்காங்களே! என்னாச்சோ? அந்த பசுபதியோட பிளானா தான் இருக்கும் இதெல்லாம். ஏற்கனவே பசுபதி அந்த வெண்ணிலாவ ட்விஸ்ட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணது. இப்ப வெண்ணிலாவ கொலை செய்ய கூட துணிஞ்சிருப்பான். அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரிக்கு வந்து சந்தேகம் வருது. இதுல வந்து அந்த பசுபதி மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவ்வளவுதான் அவன சும்மாவே விட மாட்டேன். அன்னைக்கே வந்து அந்த பசுபதியும் காரணம்னு சொல்லி அவன ஜெயிலுக்குள்ள வச்சிருந்திருக்கணும். நம்ம அப்படி விட்டதுனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்பதான் வந்து விஜய் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வந்தாரு. அதுக்குள்ளேயும் இன்னொரு பிரச்சனையா? அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாப்பா நீ பிரச்சனைலாம் பார்த்தா நீ போல்டா வருவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பிரச்சனை வந்து அப்பாவுக்கு வருது பாத்தியா? அப்பா பாவம் பாப்பா. அப்பாவ இப்ப நம்ம போய் பார்க்கலாம் அப்டி சொல்லிட்டு விஜய பார்க்கறதுக்காக காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. விஜய் வெண்ணிலா மாமாவோட சட்டைய பிடிச்சுட்டு, "உண்மையிலேயே வெண்ணிலா சூசைட் தான் பண்ணினாளா? சொல்லுயா உண்மைய சொல்லு" அப்டின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சுட்டு கேட்குறாங்க. உடனேவும் விஜய் விஜயும் தாத்தாவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க விஜய் வெண்ணிலா மாமாவ சட்டைய பிடிச்சுட்டு, "உண்மையிலே சொல்லு. வெண்ணிலா சூசைட் தான் பண்ணாளா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டீங்களா? உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவமா பேசுறாங்க. உடனே டாக்டர் வெண்ணிலா எப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இப்ப சீரியஸா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் வெண்ணிலா மாமா, "நீ தான ஏமாத்திட்ட. அதனால தான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு" சொல்றாங்க. "பொய் சொல்லாதயா! உன்ன யார் இப்படி சொல்ல சொன்னா? எனக்கு தெரியும். நீ யார் பேச்ச கேட்டுட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தாத்தாவும் இங்க பாருங்க உண்மைய சொல்லுங்க. வெண்ணிலா இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாங்க. அங்க டாக்டர் வந்துட்டு, "இது ஹாஸ்பிட்டல். அமைதியா இருங்க எல்லாரும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் விஜய் வந்து அமைதியா இருக்காங்க. அந்த இடத்துக்கு பசுபதியும், ராகினியும் வேற வர்றாங்க. பசுபதி விஜய பார்த்துட்டு, "என்ன தம்பி இப்படி ஒரு பொண்ண ஏமாத்தி சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்களே! பாவம் தம்பி அந்த பொண்ணு. எவ்வளோ வருத்தப்பட்டுச்சுன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "யோவ்! இங்க பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உன்ன சும்மாவே விட மாட்டேன். ஏற்கனவே வந்து உன்ன வந்து ஜெயில்ல வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா வந்து போனா போட்டும்னு விட்டேன். ஆனா இப்ப பண்ற தப்பு மட்டும் வெளில தெரியட்டும். உன்ன சும்மாவே விட மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு பசுபதிய வந்து விஜய் மிரட்டுறாங்க. உடனே தாத்தா இவன்கிட்ட எதுக்குப்பா தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போலீஸ் வராங்க. "சார் உங்கள விசாரிக்கணும். நீங்க ஸ்டேஷனுக்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து விஜய கூப்பிட்டு போறாங்க. விஜய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க காவேரி. அங்க விஜய் இல்ல. உடனே காவேரி வெண்ணிலா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது சீரியஸா இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே வெண்ணிலா மாமா கிட்ட, "இங்க பாருங்க வெண்ணிலா மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்ணாளா? உண்மையா சொல்லுங்க. உங்கள யாரும் சொல்ல சொல்லி மிரட்டுனாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா நான் என்ன சொல்ல? வெண்ணிலாவுக்கு அந்த பையன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாம்மா. வெண்ணிலா எப்படியாவது திரும்பி வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா வந்து அழுகுறாங்க. உடனே அந்த பையன் இப்ப கூட வந்து பார்த்துட்டு போறான். அப்படியே சொல்லி அவன இப்பதான் போலீஸ் வந்து கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரான்னு சொல்லிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. உடனே அங்க போயிட்டு, "சார் விஜய் மேல எந்த தப்புமே இருக்காது சார். விஜய் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு சார்" அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து தப்பானவர் கிடையாது. அவரு இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணே வந்து பேசிருந்துச்சுல்ல. அந்த ஆதாரத்த உங்கள்ட்ட நான் காமிச்சேன்ல. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி சார் அந்த வெண்ணிலா பொண்ண ஏமாத்தியிருக்க முடியும்? விஜய் வெளிய விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. "எனக்கு சந்தேகம் தான் வந்துச்சும்மா. அதனால தான் விசாரிக்கிறதுக்கு தான் அவர கூப்பிட்டோம். அவர் மேல நாங்க குற்றம்லாம் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கான ஆதாரம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அவங்க வெண்ணிலா மாமா தான் வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கு காரணம் வந்து வந்து விஜய் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வெண்ணிலா கண் முழிச்சா தான் அது உண்மையா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த பொண்ண பழிச்சுக்கணும்னு நீங்க நெனச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு விசாரணைக்காக தான் நாங்க விஜய கூப்பிட்டோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, "இதுக்கெல்லாம் அந்த பசுபதி தான் காரணமா இருக்கணும். அதுக்கான ஆதாரத்த நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் விஜய். அந்த வெண்ணிலாவ ஏதோ பண்ணியிருக்காங்க" அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. "ஆமா காவேரி, இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.